நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நடக்காத நிலையில் அந்த இடங்களில் பெரிய தனியார் பள்ளிகள் சேர்க்கை நடத்தியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அரசமைப்பின் பிரிவு 21A 6 வயது முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது. அதற்கான சட்டம் 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதன்படி தனியார் பள்ளிகளில் LKG மற்றும் 1ஆம் வகுப்புகளில் 25% மாணவர் சேர்க்கையை RTE எனப்படும் சட்டத்தின் கீழ் ஒதுக்க வேண்டும். மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை தனியார் பள்ளிகளுக்கு அரசு செலுத்தும். இதற்கு மத்திய அரசு 65% நிதியையும் மாநில அரசு 35% நிதியையும் ஒதுக்குகின்றன. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இலவச மற்றும் தரமான கல்வியை பெற வேண்டும் என்பது இந்த சட்டத்தின் நோக்கம். ஆனால் 2 ஆண்டுகளாக RTE சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளுக்கு வழங்கும் கட்டணத்தை அரசு கொடுக்கவில்லை. மேலும் இந்த ஆண்டுக்கான RTE சேர்க்கை அறிவிப்பையே அரசு வெளியிடவில்லை. RTE ஒதுக்கீட்டின் கீழ் தமிழகத்தின் தனியார் பள்ளிகளில் 80,000 இடங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்டு சேர்க்கை அறிவிப்பை அரசு வெளியிடாததால் அந்த இடங்களை பெரிய தனியார் பள்ளிகள் நிரப்பிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் சிறிய மற்றும் நடுத்தர தனியார் பள்ளிகள் RTE மாணவர் சேர்க்கைக்காக காத்திருக்கின்றன. அரசு அறிவிப்பை வெளியிடும் போது கூடுதல் இடங்கள் ஏற்படுத்தி RTE சட்டத்தின் கீழ் மாணவர்களை சேர்க்கையை நடத்தலாம் என்று பெரிய தனியார் பள்ளிகள் முடிவெடுத்துள்ளதாக கல்வித்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆனால் அரசு உத்தரவு பிறப்பிக்காவிட்டால் ஏழை மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக கல்வியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.